அன்னதானத்தில் 3 வகை அன்னதானம் உள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா? அன்னதானம் செய்தல் என்பது ஒரே செயலேயானாலும் அது யாருக்கு செய்யப்படுகிறதோ அதையொட்டி அதனுடைய பெயரும் மாறுகின்றது. அடியார்களுக்கு அன்னதானம் செய்வதை மகேஸ்வர பூஜை என்றும், ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு அளிக்கப்படும் அன்னதானம் அன்னம் பாலிப்பு என்றும், ஏழை எளிய மக்களுக்கு அன்னமிடுவது அன்னதானம் என்றும் கூறப்படுகிறது. இந்த தகவலுடன் 10ஆம் தேதி மார்ச் மாத 2024 வருட ஞாயிற்றுக்கிழமை மாசி அமாவாசையை முன்னிட்டு உணவு தானம் வழங்கப்படுகிறது. இந்த அற்புதமான நன்னாளில் சிங்கப்பூரை சேர்ந்த SG அன்னதான நண்பர்கள் அன்னதானத்தை வழங்குகிறார்கள். அன்னதானத்தை வழங்கியவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினர்கள் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் இறைவனின் அருளால் சகலவித ஐஸ்வர்யம், மகிழ்ச்சி, செழிப்பு, வளம், முன்னேற்றம் மற்றும் நோய் நொடியில்லா வாழ்வை பெற பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க நலமுடன். शिव शंभो, जय जय 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 शिव. Yes, G. Thank you, நண்பர்கள். எஸ்டி நம்பர்கள் தேங்க்யூ நம்பர்கள். महादेव शंभो, महादेव शंभो.
மாசி அமாவாசையை முன்னிட்டு சிங்கப்பூரில் உள்ள எஸ்சி அன்னதான நண்பர்கள் இந்த அன்னதானத்தை வழங்கியுள்ளனர். அவர்களின் குடும்பத்தினர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் எந்த ஒரு நோயும் நொடியுமின்றி பல்லாண்டு காலம் வாழ இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நன்றி.